வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர் வேலைக்கு தேர்வானவங்களுக்கான 2 முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கெல்ட்ரான் வந்து கொடுத்த ஆஃபர் லெட்டரில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, சேலரி எப்போ வரும், இந்த 2 டீட்டெயில்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரிப்ளை மெயில் வந்து அனுப்ப வேண்டியது இருக்கும். எத்தனை பேர் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயிலே வந்து வராமல் இருந்துச்சு செலக்ட் ஆனவங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் அனுப்பி வந்து அதன் மூலமாக வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படி ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா மெயில் லெட்டர் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்கியிருந்தாலும், அதாவது மெயில் மூலமாகவோ இல்லை கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா மெயில் மூலமாகவோ வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான ரிப்ளை மெயில் வந்து அனுப்ப வேண்டியது இருக்கும். ரிப்ளை மெயில் எப்படி அனுப்புறதுங்க ஃபார்மெட்டை அவங்களே வந்து அந்த ஆஃபர் லெட்டரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பிடிஎஃப் ஃபைல் சேவ் பண்ணி அதே மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது அடுத்தது ஆஃபர் லெட்டரில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணிங்களோ அன்னையிலேருந்து 3 மாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு தகுதிகான் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் வந்து இருப்பீங்க. அதாவது ப்ரொபேஷனரி பீரியடுன்னு வந்து சொல்லுவாங்க. ப்ரொபேஷனரி பீரியட் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த முதல் 3 மாதம் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த 3 மாதத்தில் உங்கள் மேலே வந்துட்டு எந்தவித கம்ப்ளைண்ட் வராமல் நீங்கள் நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த 3 மாதத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அதாவது நீங்கள் இந்த ஒர்க்குக்கு எல்லா வகையிலையும் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த 3 மாதம் டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த 3 மாதத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த 3 மாதத்துக்குள்ளே உங்களை வந்து வேலையை விட்டு நீக்கிறதுக்கும் கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற தகவலை இந்த ஆஃபர் லெட்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும். அடுத்ததாக ஜூன் மாதம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா 11 மாதத்துக்கு, அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்க. மே மாதம் ஒர்க்கு கிடையாது. திரும்ப வந்து ஜூனில் ரீஜாயின் பண்ணுற மாதிரி இந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தற்காலிக வேலை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு 11 மாதத்துக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். மே மாதம் வந்து ரெகுலர் வேலை அப்படின்னா தான் வந்து மே மாதம் சேலரி கொடுப்பாங்க. இது தற்காலிகம், டெம்ப்ரவரி அப்படிங்கிறதுனால, கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க் அப்படிங்கிறதுனால மே மாதம் வந்துட்டு சம்பளம் இல்லாமல் ஜூன் மாதம் ரீஜாயின் பண்ணுற மாதிரி இதில் ஆர்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு 11 மாதம் முடிகிற பட்சத்தில் அடுத்து நீங்கள் ஜூனுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து அந்த ஆஃபர் லெட்டரில் மென்ஷன் பண்ணலை. இது வந்து எனக்கு கிடைச்ச தகவல். ஸோ இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, கெல்ட்ரான் அனுப்பின அப்பாயின்மெண்ட் லெட்டருக்கு வந்துட்டு நீங்கள் அக்செப்டல் லெட்டரை வந்து அனுப்பணும். அடுத்து இந்த 3 மாதம் வந்துட்டு நீங்கள் கவனமாக வந்து வேலை பார்க்கணும். அடுத்து தான் வந்து சேலரி எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹைடெக் லேப் இன்ஸ்டர் ஒர்க்குக்கு தேர்வானவங்க நீங்கள் வந்து எம்எஸ்ல உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இப்போதைக்கு என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு பிளாக்லேயும் இந்த ஹைடெக் லேப் இன்சார்ஜ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒவ்வொரு பிளாக்லேயும் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் என்ன, அவங்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் குழு, இந்த மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி தொடங்க போகிறாங்க. அந்த குழு மூலமாக உங்களுக்கு சேலரி பற்றின டீட்டெயில்ஸு, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான வந்து சொல்யூஷனோ இல்லை வந்து ஸ்டெப் வந்து உங்களுக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கனால சேலரி வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி வந்து சம்பளம் வந்து கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஆஃபர் லெட்டர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த ஆர்கனைசிங் வேலை நடந்துட்டு இருக்கனால சேலரி வர்றதுக்கு டிலே ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது சேலரி பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அப்படிங்கிறத மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள், பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த 3 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். அடுத்து தேர்ட் பேட்ச் இருக்கா இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் எப்போ வரும், இதுக்கான டீட்டெயில்ஸ் கிடச்சோடனே நான் அப்டேட் பண்ணிடுவேன். தேங்க்யூ.